சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசை, குரு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனை இயக்கக்கூடியது. அதாவது தசா புத்தி வழியாக தான் அந்த மனிதன் இயங்குவார். இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்தது, எல்லாமே தசாபுத்தி வழி தான் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறது இல்லை. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதே திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களான்னா இல்லை. அப்போ எது மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா லக்னம். எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசை எங்கிருந்து நடக்குது, யோகாதிபதி திசை நடக்குதா, பாதகாதிபதி திசை நடக்குதா, அல்லது அஷ்டமாதிபதி திசை நடக்குதா, அந்த திசையை அனுசரித்து தான் அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக எந்த திசை எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக திசை, சுக்கிர திசை, ஒரு லக்னத்துக்கு சுக்கிரன் யோகமாக இருந்து திசை நடத்துகிறார் அல்லது குரு திசை நடத்துகிறார் அப்படின்னா அவர் 80 வயசு 90 வயசுக்கு வந்து வரப்போ பிரயோஜனம் இல்லை. அதுவே இளமையில் வந்தாலும் சிறப்பு கிடையாது. அது கரெக்டாக சுக்கிர தசைலாம் ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வரும்போது தான் ஜாதகருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். இப்போ கேது மகாதசை, திருமண சமயத்தில் கேது மகாதசை வருது, 25 வயசு 30 வயசு, 25 வயசில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறார், கரெக்டாக கேது தசை ஆரம்பிக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை சரி இருக்காது. கேது வந்து அவயோகமாக இருந்து கேது தசை 7 வருஷமும் பரதேசி சன்னியாசி அப்படின்னு ஆக்கிடும். அவர் குடும்ப வாழ்க்கையை ஒத்து வராமல் குடும்பத்தை பிரித்து விட்டுரும். அப்போ எந்த வயசில் எந்த திசை யோகமா திசையா அவக திசையா வருது அப்படிங்கிறத அனுசரித்து தான் அவருடைய வாழ்க்கையே மாறுறது. அப்போ அந்த கரெக்டான வயசில் கரெக்டான திசை வந்தால் அதுதான் அவர் தான் லக்கி மேன், அவர் தான் அதிர்ஷ்டசாலி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த தசாபுத்தி வரிசையில் செவ்வாய் மகா திசை அப்படிங்கிறது மொத்தம் 7 ஆண்டு காலம் செவ்வாய் திசை. இந்த 7 வருஷ செவ்வாய் மகா திசையில் செவ்வாய் புத்தி, அடுத்தது ராகு புத்தி, அடுத்தது 3வது புத்தியாக குரு புத்தி, 11 மாதம் 6 நாட்கள் நடக்கும். அப்போ இந்த செவ்வாய் மகா திசைங்கிறது 7 வருஷமும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா, செவ்வாய் மகா திசை உபஜெய ஸ்தானம், அதாவது பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 இந்த மாதிரி உபஜெய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது யோகமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் இருந்தால் வெற்றி கிரகமே செவ்வாய் தான். அப்போ எதை தொட்டாலும் வெற்றி, நம்ம இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி கொடுக்கும். 6ஆம் இடம் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும், அரசியல் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் தசமாங்காரகா அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலம் அடைவார், வலுவான நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், எதை தொட்டாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ உபஜய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை செய்யும். லக்னத்துக்கு யோகருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது மேலும் நன்மை செய்யும். குருவுடைய பார்வை, குருவுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது மேலும் மேலும் நன்மைகளை செய்யும். அப்போ இந்த செவ்வாய் மகா திசை ஒருவருக்கு வருதுன்னா அவருக்கு வந்து மிடுக்கு வந்து ஒட்டி கொள்ளும். அதே மாதிரி மேதாவித்தனம் அதிகமாகும், எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல், தைரியம் பிறக்கும். உள்ளூரில் பதவி, உள்ளூரில் பொறுப்பு, உள்ளூரில் வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியான ஒரு பதவிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கும். செவ்வாய்ங்கிறது வீரம், தன்னுடைய வீரத்தை மற்றவர்களுடைய நல்லதனுக்காக பயன்படுத்தணும். அப்போ தான் செவ்வாய் பாசிட்டிவாக வேலை செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கலத்திரக்காரகன். அப்படின்னா ஆண்களுக்கு எப்படி கலத்திரக்காரன் சுக்கிரனோ பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானை பெண்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்போதான் நல்ல கணவர் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ கலத்திரக்காரகன் செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை பெண்கள் வழிபடும் பொழுது நல்ல கணவர், மனசுக்கு பிடித்த கணவர்கள் அமைவார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மகா திசையில் நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம், சகோதர ஒற்றுமை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவில் நடைபெறும். செவ்வாய் வந்து உபஜய ஸ்தானத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது செவ்வாய் வந்து உங்களுக்கு 6, 8, 12 பகை நீச்சமாகி சனியோட சேர்ந்து, கேதுவோட சேர்ந்து, ராகுவோட பரவாயில்ல, கேது இந்த மாதிரியான பாவகிரக சேர்ந்து குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை அனுபவிப்பது கஷ்டம். சின்ன சின்ன விபத்துகளை கொடுக்கும், நில இட சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும், நில இட சம்பந்தமான மோசடிகளை கொடுக்கும்,
சக ஊழியர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் சக ஊழியர்களில் பிரச்சனை செய்யும். வேலையே இல்லை, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான கெடுபலன்களையும் செவ்வாய் செய்யும். அப்போ செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் 7 ஆண்டுகளும் வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய்க்கிழமையில் 5 அர்ச்சனை, வைத்தியநாத சுவாமி, செல்வமுத்து குமாரசாமி, தையல்நாயகி அம்மாள், செவ்வாய்க்கு விநாயகருக்கு 5 அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது யோகத்தை செய்யும். அல்லது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ சாத்தி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மலை மேலுள்ள முருகன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை போய் சிவப்பு பட்டு எடுத்து சாத்தி அரளிப்பூ மாலை போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னீரால் அபிஷேகம் பண்ணினாலும் உங்களுக்கு செவ்வாய் மகாதிசையில் யோகமான நல்ல பலன்கள், அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கும். இந்த செவ்வாய் மகாதிசையில் குரு புத்தி 11 மாதம் 6 நாள். இந்த 11 மாதம் 6 நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலம். செவ்வாய் மகாதிசையில் குரு புத்திங்கிறது யோகமான காலம். பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனம், மனை எல்லாம் அமையும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானம் அப்படிங்கிறத விட கேந்திரம், திரிகோணம் 1, 4, 7, 10 லக்னத்தில் குரு வந்து திப்பலம் அடைவார். அதே மாதிரி 1, 5, 9 இந்த மாதிரி ஸ்தானங்களில் குரு இருந்து லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்திலிருந்து தசாநாதன் செவ்வாய்க்கு 6, 8, 12 இல்லாமல் இருந்தால், லக்னத்துக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் மிகுந்த யோக பலன். அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, குழந்தை பிறப்பு, வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், போர் அடிக்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த செவ்வாய் மகாதிசையில் குரு புத்தி காலம். இதுவே குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சி பகை நீச்சமாகி ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாபகிரக சேர்க்கை பெற்று உங்களுக்கு லக்னத்துக்கு அபயோகர் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ பயணம் செய்து புத்தி நடத்தினார் 11 மாதம் 6 நாள்னா கொஞ்சம் பலன்கள் குறைவுபடும், நல்ல பலன்கள் குறைவுபடும். தேவையில்லாத கொழுப்பு கட்டிகள் உடம்புல ஏற்படும், ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார சம்பந்தமான கொடுத்த கடன் வராமல் இருக்கிறது அல்லது கடன் வாங்கி அடைக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். தொட்ட காரியம் வந்து தடை, தாமதம், இழுபறி இப்படி இழுத்துட்டு போகக்கூடிய அமைப்பையும் செய்யும். அப்போ இந்த 11 மாதம் 6 நாளில் ஒரு தடவையாவது நீங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலம் ஆலங்குடி போய் வியாழக்கிழமை மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும், இந்த 11 மாதம் 6 நாளும் வியாழக்கிழமையில் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு யோகத்தையும் செய்யும். அப்போ செவ்வாய் மகாதிசையில் குரு புத்தி அப்படிங்கிறது ஒரு யோகமான காலம், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம், வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம், சகோதர ஒற்றுமை கிடைக்கக்கூடிய காலம், பதவி பொறுப்பு அதாவது அரசியல் வெற்றி, பதவி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.